விளம்பரங்களில் காட்டப்படுற மாதிரி இந்த ஒரிஜினல் மாம்பழத்திலிருந்து எடுக்கப்படுற ஜூஸ் தான் இந்த பாட்டிலுக்குள்ளே இருக்குதா அப்படிங்கிறத சின்ன ஒரு சேம்பர் மூலமாக லைவாக அன்றைக்கி செக் பண்ணிடலாம். அதே மாதிரி ஆரஞ்சு ஃப்ளேவர் கொண்ட இந்த குளிர்பானத்தில் உண்மையாகவே ஆரஞ்சு ஜூஸ் இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ என் கையில் இருக்கிற இந்த ஆரஞ்சு ஃப்ளேவர் கொண்ட குளிர்பானத்தில் இந்த ரின் அளவை மிக்ஸ் பண்ணால் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஒரிஜினல் ஆரஞ்சுலேருந்து கொஞ்சம் ஜூஸ் எடுத்துகிட்டு அந்த ஜூஸில் நாம் இந்த ரின் அளவு மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணும்போது இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்களே லைவாக பாருங்கள். இந்த கலரில் இருந்த ஆரஞ்சு ஃப்ளேவர் கொண்ட குளிர்பானம் பார்த்தீங்கன்னா இப்போ கலரே இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கையில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஆரஞ்சு இருக்குது. இதிலேருந்து நம்ம ஜூஸ் எடுத்து இதே அளவு இதில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணும்போது என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத லைவாக பார்த்துடலாம். இப்போ நம்ம ஒரு வழியாக அந்த ஆரஞ்சு பழத்துலேருந்து ஆரஞ்சு ஜூஸை நேரடியாக நம்ம எடுத்துட்டோம். இப்போ அடுத்ததாக நம்ம இந்த ஒரிஜினல் ஆரஞ்சு ஜூஸில் நாம் இந்த அளவு மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். எந்த மாதிரி ரிசல்ட் வருது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க கலர் கொஞ்சம் கூட மாறலை. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒரிஜினல் ஆரஞ்சு ஜூஸில் இருக்கக்கூடிய கலரை அந்த ஆளவால் எடுக்க முடியலை. இது பார்த்தீங்கன்னா விளம்பரங்களில் மாம்பழத்தில் இருக்கக்கூடிய ஜூஸ் நேரடியாக சொட்டு அந்த பாட்டிலுக்குள்ள வந்து நிரம்புற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதையும் நம்ம ஆளை ஊற்றி செக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மாம்பழத்துலேருந்து ஜூஸ் எடுத்து அதில் நம்ம ஆளாக மிக்ஸ் பண்ணி என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த கலரில் இருந்த குளிர்பானம் பார்த்தீங்கன்னா இப்போ கலரே இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ நம்மகிட்ட கூட இந்த மாம்பழங்கள்ல இருந்து ஜூஸ் எடுத்து கலர் மாறுதா அப்படிங்கிறத நம்ம லைவாக செக் பண்ணிடலாம். இப்போ நம்ம மாம்பழங்கள்லேருந்து கூழ் தனியாக நம்ம எடுத்துட்டோம். அடுத்ததாக இந்த கூழை நம்ம ஜூஸாக மாற்றுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நாம் இதில் இந்த அளவை மிக்ஸ் பண்ணி கலர் எதுவும் சேஞ்ச் ஆகுதா அப்படிங்கிறத லைவாக பார்த்துடலாம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் இந்த ஆளாவால் இந்த ஒரிஜினல் மாம்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த கலரை இதால் எடுக்க முடியலை. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, நாம் ஒரிஜினலாக போட்ட அந்த ஜூஸில் இருக்கக்கூடிய கலரை இந்த ஆளாவால் எடுக்க முடியலை. ஆனால் நம்ம கடைகளில் வாங்கின குளிர்பானங்களில் உள்ள கலரை இந்த ரின் ஆளாவால் ரொம்பவே ஈஸியாக எடுக்க முடிஞ்சுது. அது எதனால அப்படின்னா, பொதுவாக இந்த மாதிரி மேங்கோ ஜூஸோட விளம்பரங்களில் பார்த்தீங்கன்னா மாம்பழத்தில் இருக்கக்கூடிய சாறு இந்த பாட்டிலுக்குள்ளே நேரடியாக உளுந்து நிரம்புற மாதிரியே காட்டுவாங்க. ஆனால் உண்மையாகவே இதுக்குள்ளே ஃபுல்லாக மேங்கோ சாறு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதை நாங்கள் சொல்லலை. அதை இந்த பாட்டிலுக்கு பின்னாடியே சின்னதாக போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் வாசித்தாலே உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இந்த குளிர்பானத்தில் வந்த அந்த விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு இருக்கிற மாதிரியே காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஸ்டிக்கர்லையும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஃபுல்லாக ஆரஞ்சு பழத்துடைய படங்கள் தான் போட்டிருக்குது. அப்போ இதில் ஆரஞ்சு ஜூஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இதுலேயே அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா வித் ஆடட் ஆரஞ்சு ஃப்ளேவர்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது ஆரஞ்சு ஃப்ளேவர் தான் இதில் ஆட் பண்ணியிருக்குன்னு சொல்லி இவங்களே போட்டிருப்பாங்க. அப்போ அந்த குளிர்பானத்தில் அப்படி என்னதான் இருக்குது அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடியே பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பின்னாடி இருக்கிற இன்க்ரீடியன்ஸை நீங்கள் வாசித்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா விளம்பரங்களை காட்டுற மாதிரி தான் இதுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தங்க.
அர்த்தம் கிடையாது. இதுக்கு பின்னாடி இருக்க அந்த இன்க்ரீடியன்ஸில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் இதுக்குள்ளே இருக்கும். அதனால நீங்கள் ஒரு பொருள் வாங்கும்போது விளம்பரங்களை பார்த்து வாங்காமல் அந்த பொருளில் பின்னாடி இருக்கிற அந்த இன்க்ரீடியன்ஸ் அப்படிங்கிறது தெளிவாக வாஸ்து வாங்க. இப்போ நீங்கள் ஒருவேளை ஒரிஜினல் பழ ஜூஸ் குடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நேரடியாக பழக்கடைக்கு போங்க. அங்கே உங்கள் கண்ணு முன்னாடியே ஜூஸ் போட்டு குடிப்பாங்க, அதை வாங்கி குடிங்க. அப்படி இல்லைனா பழங்களை உங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போய் நீங்களே ஜூஸ் போட்டு குடிங்க. அதே மாதிரி பாட்டிலில் வரக்கூடிய ஜூஸ்களை குடிக்கிறதும் குடிக்காதும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம்.